ஜெயம் ரவி ஒரு 5 பக்க கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையில் தான் அனுபவித்த கொடுமைகள் பற்றி விவரிச்சிருக்காரு. கெனிஷா தான் என் வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் பூகம்பம் கிளம்பி இருக்கிறது. என்னைக்கு ஜெயம் ரவியும் கெனிஷாவும் ஒன்னா அந்த திருமணத்துக்கு வந்தாங்களோ அன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா இது காட்டுத்தீ மாதிரி இந்த சர்ச்சை பரவிட்டு இருக்கு. பலர் ஜெயம் ரவிக்கு எதிர்ப்பா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஆர்த்தி என்ன சொல்றாங்கன்னா, என்னை முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க, நான் இன்னும் ஜெயம் ரவியோட மனைவி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா என்னுடைய குழந்தைங்க இருக்காங்க. ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் கோர்ட்ல டைவர்ஸ் ஆயிடுச்சா சட்டப்படி அப்படின்னா இன்னும் இல்லை. அவங்க சொல்றாங்க என்னை முன்னாள் மனைவின்னு குறிப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அது சரிதான், ஓகே. ஆனா ஜெயம் ரவி இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, என்னுடைய வாழ்க்கை துணை இனி கெனிஷா தான். அவங்க ஜெயம் ரவியோடைய மாமியார் குழந்தைகளையே பார்க்க விடல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சுன்னா குழந்தைகளை பெண்கள் தங்கள் வசல்படுத்திக்கிறாங்க. அது கணவர்கிட்ட காட்டக்கூடாது. இது ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. இப்போ இந்த கெனிஷாவோட உறவு எனக்கு அவங்க தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றுனாங்க. அந்த மனைவி கொடுக்காத அன்பு மாறுதலும் கெனிஷா கொடுக்குறாங்க. அதனால அந்த கூடாரத்துல போய் அவர் சரணடைஞ்சிட்டாரு. இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. பண்றது ரொம்ப வேஸ்ட். இது ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு 24 மணி நேரம் நெஞ்ச பார்த்து குத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ரணமானதுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்க, ஐயோ நான் குத்திட்டேனா உங்களை அப்படின்னு சொல்லி இப்ப மருந்து போட முயற்சி பண்றீங்க. மருந்து போட்டா அந்த ரணம் மாறிடுமா? நான் ஆர்த்தியை பிரிய நினைத்தேனே தவிர என் மகன்களை அல்ல. இன்னைக்கு அந்த குழந்தைகளை பார்க்கணும்னு நினைச்சா பார்க்க விட மாட்டேங்கிறேன். நான் என்ன சிம்பிளா கேட்கிறேன், இவ்வளோலாம் நீங்க நீலி கண்ணீர்லாம் வடிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லா இடத்துலையும் குழந்தைய பார்க்கறதுக்கு விடுங்களேன். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு. மக்களே, அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். ஜெயம் ரவி மற்றும் இந்த ஆர்த்தி விவகாரம் நாளுக்கு நாள் சோசியல் மீடியாவில் சண்டையாக போயிட்டுருக்கு. உங்கள் குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு பொதுவெளிக்கு கொண்டு வரீங்க அப்படின்னு நெட்டிசன்களே தற்பொழுது பேச தொடங்கியிருக்காங்க. அந்தளவிற்கு ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. காரணம், இருவருமே மனம் முறிந்து அதான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணப்போ ஒரு க்யூட் கப்புள் இவங்க பிரியணுமாங்கிற ஒரு கேள்விகள் வருது. அதற்கு பிறகு ஜெயம் ரவி இவ்வளவு கொடுமைகளை பாதிக்கப்பட்டாரா இத்தனை வருடம் அப்படின்னு இன்னொரு அப்புறம் போயிட்டு இருக்கும்போது இப்போ அவர் கெனிஷாவோடு அந்த வெளிவந்த புகைப்படங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனது தான் ஆர்த்தி மீது சிம்பத்தி திரும்புது. இப்போ பார்த்தா மறுபடியும் ஜெயம் ரவி ஒரு 5 பக்க கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையில் தான் அனுபவித்த கொடுமைகள் பற்றி விவரிச்சிருக்கிறாரு. கெனிஷா தான் என் வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் பூகம்பம் கிளம்பி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? ஜெயம் ரவியும் கெனிஷாவும் அதாவது ஐஸ்வரி கணேசன் மகள் திருமணத்துக்கு ஒன்றா வந்தப்பவே நான் சொல்லியிருந்தேன் ஒரு காணொலியில். அது என்னென்னா, ஜெயம் ரவியை அவங்க ஒரு பணங்காக்கிற மரமாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே வார்த்தையை நான் என்ன வார்த்தை சொல்லியிருந்தேனோ அதே வார்த்தையை ஜெயம் ரவி இன்னைக்கு அவரோட அறிக்கையில் பயன்படுத்தியிருக்காரு. அதாவது பொன்முட்டை இடும் வாத்தா தான் என்னை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எந்த அளவுக்கு கொடுமைகளை அனுபவிச்சிருந்தாருன்னா இப்படியெல்லாம் வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருப்பார். இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஜெயம் ரவி இன்னைக்கு கொடுக்கணுங்கிற நெசசிட்டி, அதாவது இது கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஜெயம் ரவி தள்ளப்பட்டார். அப்படி தான் நம்ம சொல்லணும். காரணம் என்னென்னா, என்னைக்கு ஜெயம் ரவியும் கெனிஷாவும் ஒன்றா அந்த திருமணத்துக்கு வந்தாங்களோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இது காட்டுத்தீ மாதிரி இந்த சர்ச்சை பரவிட்டு இருக்கு. பலர் ஜெயம் ரவிக்கு எதிர்ப்பாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு மனைவி இருக்கும்போது 2 குழந்தைகள் இருக்கும்போது ஜெயம் ரவி வேறொரு பெண்ணோட சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரல் ஒரு ஜெயம் ரவிக்கு எதிர்ப்பான குரல் வரும்போது ஜெயம் ரவி அதெல்லாம் பார்த்து காயப்படுறார். சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சிலர் ஜெயம் ரவிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, பலர் ஜெயம் ரவிக்கு எதிர்ப்பாக பேசும்போது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். அதாவது ஆர்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க, நான் இன்னும் ஜெயம் ரவியோட மனைவி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அது எப்படி சார்? இப்போ அவங்க கேட்குறது சரிதானே. ஒரு வகையில் இப்போ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த சூழலில் முன்னாள் மனைவின்னு குறிப்பிடுறது என்ன மனதளவில் வருத்தமடைய செய்யுதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தர்றாங்க. அண்ட் ரெண்டாவது, அவங்க கேட்குறது சரிதானே ஒரு வகையில் பார்த்தா. அவங்க கேட்கறது சரிதான். அதாவது ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் கோர்ட்ல டைவர்ஸ் ஆயிடுச்சா சட்டப்படி அப்படின்னா இன்னும் இல்லை. அவங்க சொல்றாங்க என்னை முன்னாள் மனைவின்னு குறிப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அது சரிதான், ஓகே. ஆனா ஜெயம் ரவி இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, என்னுடைய வாழ்க்கை துணை இனி கெனிஷா தான் அப்படின்னு கொடுத்திருக்காரு. அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? அப்ப
அப்போ ஜெயம் ரவி எந்த அளவுக்கு காயப்பட்டிருந்தா இந்த அளவுக்கு உடைச்சு ஒரு விஷயத்த அறிக்கையாக கொடுப்பாரு. அவர் மேலே குற்றம் இல்லை அப்படிங்கிறது அவர் நிரூபிச்சாக வேண்டிய நெசசிட்டி கட்டாயம் இன்னைக்கு ஜெயம் ரவிக்கு இருக்குது. ஜெயம் ரவியை பற்றி தப்பான வதந்திகள் பரப்பப்படுது. உண்மையாலுமே ஜெயம் ரவி தப்பான மனிதனா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையும் கிட்டத்தட்ட இந்த 25 ஆண்டு சினிமா வாழ்க்கையில் ஜெயம் ரவி மேலே எந்த குற்றமும் கிடையாது. அப்பழுக்கற்றவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர், நல்ல கணவராக இருந்தார், நல்ல தகப்பனாக இருந்தார். எல்லாமே இருந்தும் அவர் கொடுமைப்படுத்தப்பட்டார். அதாவது வந்து நீங்கள் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க, மாமியார் வந்து மருமகளை கொடுமைப்படுத்தி, இந்த இடத்துல ஜெயம் ரவி இஷ்யூவில் வந்து மாமியார் வந்து மருமகனை கொடுமைப்படுத்துகிறாங்க. மாமியார் வந்து தன்னுடைய, அதாவது ஜெயம் ரவி ஆர்த்தி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாமியார் அந்த எல்லா உரிமைகளையும், அதாவது கணவன் மனைவிக்குள்ளே எடுக்க வேண்டிய பல டிசிஷன்ஸ், அதாவது முடிவுகளை வந்து மாமியார் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதன்மையாக யார் நிற்கிறாங்கன்னா மாமியார் நிற்கிறாங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு 3வது ஆள் வந்து கருத்து சொல்ல ஆரம்பித்தா, 3வது ஆள் வந்து பல விஷயங்களில் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தா, டிக்டேட் பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும்னா அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் ஜெயம் ரவி சொன்ன மாதிரி என்னை வந்து தங்க முட்டையிடுற வாத்தா தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மை, அதுதான் உண்மை. அதாவது வந்து டெய்லி ஒரு முட்டை இடும் வாத்து எடுத்து நீங்கள் வந்து அழகாக வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ஆம்லெட் சாப்பிட்டு ஆபாயில் சாப்பிட்டு படுத்து தூங்குனீங்கன்னா அந்த வாத்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வாத்தை நீங்கள் போட்டு முடியெல்லாம் பிச்சு, சிறகெல்லாம் பிச்சு, காலெல்லாம் உடச்சி அடின்னு அடிச்சிங்கன்னா அந்த வாத்து தொடர்ந்து முட்டை போடுமா? அந்த வாத்து ஓடிடுச்சு. அந்த வாத்து கூடாரத்தை விட்டு ஓடிடுச்சு. இப்போ நீங்கள் கூடாரத்தை விட்டு போன வாத்தை தேடி போகிறீங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கண்ணீர் மூலமாக, நம்ம வெளிப்படையாக சொல்லணும்னா நீலி கண்ணீர் மூலமாக வந்து இழந்த வாழ்க்கையை திருப்பி பெறணும்னு நினைக்கிறீங்க. அதாவது வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும், அதாவது வந்து நீங்கள் அழுது உருண்டாலும் உருண்டு பிறண்டாலும் மாண்டோர் தான். ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் நடுவில் இருந்த காதல் அது செத்து போச்சு. இனிமே அதுக்கு உயிர் கொடுக்க முடியாது. எப்படி செத்து போனவனை வந்து தட்டி எழுப்பி உயிர் கொடுக்க முடியாதோ அதே மாதிரி செத்து போன இந்த காதலுக்கு இனிமேல் உயிர் கொடுக்க முடியாது. அது அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய திரும்ப வாழ்க்கை. அதில் நம்ம இந்த அளவுக்கு அழுத்தமாக கருத்து சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு சில விஷயங்கள் தெரியும். அந்த அளவுக்கு ஜெயம் ரவி வந்து காயப்படுத்தப்பட்டார். இன்னமும் சொல்கிறேன் கேளுங்க, ஜெயம் ரவி அவருடைய தாய் தகப்பனை பார்க்கறதுக்கு அனுமதி இல்லைன்னு மறுத்தாங்க. அவருடைய குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவருடைய குழந்தைகளுக்கு எப்படி வந்து சுஜாதா விஜயகுமாரும் தாத்தா பாட்டியோ அதே மாதிரி வந்து அதாவது எடிட்டர் மோகனும் அவர் மனைவியும் லக்ஷ்மியும் அந்த குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி, மகனோட மகன்கள், அவங்கள பார்க்கறதுக்கு அந்த வயதான வந்து தாத்தா பாட்டிக்கு அனுமதி இல்லை. அவங்க ஏங்குறாங்க, தன்னோட மகனோட குழந்தைய பார்க்கணும்னு ஏங்குறாங்க. ஒரு தாத்தா பாட்டியாக இருந்து பேரனை பார்க்க முடியலன்னா அது என்ன வேதனை? அவங்களுக்கு அந்த வேதனையை அவங்க கொடுக்குறாங்க. அதை வந்து தடுக்க ஜெயம்ராவில் முடியல. எத்தனையோ தடவை கேட்டுப்பாரு, எங்கள் அம்மா அப்பா போட்டு போய் 4-5 நாள் இருந்துட்டு வரமே, முடியாது அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நல்லா கவனித்து பாருங்கள், அதாவது வந்து ஜெயம் ரவியோட தகப்பனார் தான் அவர் ஜெயம் ரவிக்கு வாழ்க்கை கொடுத்தவர். உண்மை, அவர் தகப்பனார் அவர் எல்லாத்தையுமே நல்லதாக செஞ்சார் ஜெயம் ரவிக்கு. ஜெயம் படத்துலேருந்து இன்னும் பல படங்கள் வந்து அவர் தகப்பனார் வந்து தயாரித்தார். அவருடைய அண்ணன் வந்து மோகன் ராஜா அவர் வந்து இயக்குனார். பல வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தார். இப்போ சுஜாதா விஜயகுமாரோடைய கட்டுப்பாட்டுக்குள், ஆர்த்தியோட கட்டுப்பாட்டுக்குள் ஜெயம் ரவி போனதுக்கப்புறம் அந்த காம்பவுண்டுக்குள்ளே, அதாவது கல்பனா ஹவுஸுங்கிற காம்பவுண்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஜெயம் ரவியை வச்சு அவங்க மாமியார் என்ன நினைக்கிறாங்களா, அந்த மொத்த பணத்தையும் அவர் மூலமாக வர மொத்த வருமானத்தையும் நம்மளே சம்பாரிச்சுக்கணும், நம்மளே அந்த பணத்தை அனுபவிக்கணும், நம்ம மகளும் அனுபவிக்கணும், நம்ம பேரங்க அனுபவிக்கணும், இப்படிங்கிற குறுகிய வட்டத்துக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. ஒரு படம் தகப்பனாருக்கு ஜெயம் ரவி செஞ்சு கொடுக்கலாமா, செஞ்சு கொடுக்கக்கூடாதா? தகப்பனாருக்கு சமீபத்தில் படங்கள் செய்கிறதுக்கு அனுமதி கிடையாது. தனி ஒருவங்கிற ஒரு படம் வந்து முதல் பகுதி வந்துச்சு, பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தனி ஒருவன் 2, அதே ராஜா ஜெயம் ரவியுடைய அண்ணனும் இயக்குனராகவும் அவருடைய தகப்பனார் வந்து தயாரிப்பாளரும் எடுக்கணும் பல தடவை, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக ஜெயம் ரவிட்ட ஒரு டேட்ஸ் வாங்குறதுக்கு போராடுறாங்க. ஆனால் ஜெயம் ரவி டேட்ஸ் கொடுக்க விருப்பப்படுறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஜெயம் ரவி தன்னுடைய தகப்பனுக்கும் தன்னுடைய தந்தைக்கும் உதவி செய்ய விருப்பப்படுறார். ஆனால் அங்கே அவர் தடுக்கப்படுறார். எத்தனை விதமான வேதனைகளை நீங்கள் வந்து தாங்குவீங்க? இதெல்லாம் பரவாயில்ல. இதுக்கு மேலே வந்து சந்தேக பார்வையோட ஜெயம் ரவியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எந்த தவறான பதிவுகளும் ஜெயம் ரவியை பற்றி இதுவரைக்கும் சினிமா துறையில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நடிகர், பிரபலமான நடிகர், அவரை சந்தேக பார்வையில் பார்த்து எப்போ பார் நீ யாரோட இருந்த, எங்கே வந்த, ஏது வந்த, நீ எங்கே எந்திரிச்சியா, தூங்குனியா, படுத்தியா,
சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, அதாவது ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஒரு டிவி பார்க்கறதுக்கு, ஒரு சும்மா ஒரு ஜாலியாக ஒரு பார்க்குக்கு போகிறது, ஒரு பீச்சுக்கு போகிறது, ஒரு தியேட்டருக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே மனைவியோட பர்மிஷன் தேவையா? காதல் என்பது என்ன? அது வந்து கணவன் மனைவி 2 பேருக்கும் உள்ளேயும் பரஸ்பரம் அந்த அன்பு தான் காதல். அந்த அன்பு இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாமே ஜெயம் ரவி வந்து ஒரு மெக்கானிக்கலாக ஒரு ரோபோ மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த அன்பு பாசம் செத்து தான் போகும், செத்து தான் போயிடுச்சு. இப்போ இத்தனை வருடங்களாக முதுகில் குத்துனீங்க, வலிச்சது பரவாயில்ல, இப்போ நெஞ்சில் குத்துட்டீங்க, சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரின்னு ஒரு வார்த்தை. அதாவது பரவாயில்ல, நேருக்கு நேராக இப்போ பேச வரீங்க. இப்போ வெளிப்படையாக அந்த அறிக்கை கொடுத்ததுக்கு பிறகு தான் ஒரு மனம் வந்து இந்த அறிக்கையை தராரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க, அவங்க ஜெயம் ரவியோடைய மாமியார், அதாவது ஆர்த்தியுடைய அம்மா, இவரை வைத்த அனைத்து படங்களுடைய பணத்தையும் அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களே எடுத்துக்கணும்னு முற்பட்டாங்க, குழந்தைகளையே பார்க்க விடலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள். அதே தான் அவரும் சொல்கிறாரு, பவுன்சர்களை வச்சு என்ன தடுத்தாங்க, குழந்தைங்களை பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு சார். இல்லை சார், அதாவது வந்து பொதுவாகவே பெண்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி பேசியிருக்கோம். அதாவது வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சுன்னா குழந்தைகளை வந்து பெண்கள் தங்கள் வசல்படுத்திக்கிறாங்க. அது வந்து கணவர்கிட்ட காட்டக்கூடாது. இது ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. குழந்தைகளை ஒரு கருவியாக பயன்படுத்தி, அதாவது வந்து கணவனுக்கும் பாசம் இருக்கும். ஆண் எவ்வளோதான் வெளியில் உலகத்தில் எங்கே போய் வேலை பார்த்து சம்பாரித்து என்ன பண்ணாலும் அந்த உண்மையான ஆணுக்கு அந்த மனைவி மேலே இருக்கிற பாசமும் குழந்தைகள் மேலே இருக்கிற பாசம் அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே உயிர் போட தான் இருக்கும். அவன் என்னைக்கு வெளியில் எத்தனையோ அதாவது வந்து சுவிட்சர்லாண்டில் போய் நீங்கள் ஷூட்டிங் நடத்தலாம், லண்டனில் நீங்கள் ஷூட்டிங் நடத்தலாம். ஆனால் வீட்டுக்கு வந்து அந்த மனைவியை கட்டி பிடிக்கிறாங்கல்ல, குழந்தைகள் அப்படி கட்டி பிடிக்கிறாங்கள, அந்த அன்பு அரவணைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கேயுமே கிடைக்காது. எத்தனை ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. இன்னைக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் கேளுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அன்புங்கிறத வந்து தேடுற ஒரு பொருளாக போச்சு, எங்கேயுமே இல்லை. அதாவது வந்து நீங்கள் உலகத்தில் எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கலாம், ஆனால் அன்பை காசை கொடுத்து வாங்க முடியாது. அன்பை காசை கொடுத்து விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அன்பு என்பது அதுவாக தானாக மலர்ந்து வரணும். அந்த மலர்ந்து வர அன்பை வந்து ஜெயம் ரவிக்கு ஆர்த்தி மேல் அந்த காதல் இருந்துச்சு. அந்த மலரை வந்து அவங்க கசக்கிட்டாங்க, ஒவ்வொரு இலகா பிடிச்சி தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, மொட்டு கூட இல்லைங்கிற போது அவங்க வருத்தப்படுறாங்க. நியாயமே கிடையாது, அவங்க வருத்தப்படுறதுல நியாயமே கிடையாது. ஓட ஓட நீங்கள் விரட்டிட்டு இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க, எந்த விதத்திலையும் ஏற்படுவதே இல்லை. இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க, ஜெயம் ரவி கெனிஷா தான் என் வாழ்க்கை துணைன்னு இவ்வளோ தைரியமாக அறிவிக்கிறார், இன்னும் விவகாரத்து ஆகலை. அப்போ கூட அவர் மனசில் இருக்கிற வேதனைகளை வெளிக்கொண்டு வரணும். அவருடைய ஆதங்கம்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது ஆர்த்தி வந்து குழந்தைங்களோட வீடியோலாம் சமீபத்தில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்குல்ல, ஜெயம் ரவியை பற்றி 10 பேர் தப்பாக சொல்லும்போது அவங்கள சுற்றி ஒரு குரூப் இருப்பாங்கள்ல, அதாவது நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க தகப்பனார் தாயார் இருப்பாங்க, அண்ணன் இருப்பாங்க, இன்னும் உறவினர்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, தம்பி நீ உன்னுடைய நியாயத்தை சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த அறிக்கை. சரி, இப்போ இந்த கெனிஷாவோட உறவு எனக்கு வந்து அவங்க தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றுனாங்க. நான் எல்லாமே இல்லாத பொழுது, நிர்கதியாய் வந்த பொழுது என்னுடைய ஒரு 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 ஆலோசகரா, ஒரு நண்பரா, ஒரு தோழியா எல்லாமே இருந்தாங்க. அதனால தான் எனக்கு இந்த முடிவுங்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை சொல்கிறாரே சார். அவ்வளவு பாதிக்கப்பட்டு வந்தாரா? நம்ம தான் பேசிகிட்டே இருக்கோமே சார், பாதிக்கப்பட்டுன்னா சாதாரணமாக பாதிக்கப்படல. நீங்கள் வந்து ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு 24 மணி நேரம் நெஞ்சை பார்த்து குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ரணமாயிடுச்சே. ரணமானதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஐயோ நான் குத்திட்டேனா அவங்கள அப்படின்னு சொல்லி இப்போ மருந்து போட முயற்சி பண்ணுறீங்க. மருந்து போட்டால் அந்த ரணம் மாறிடுமா? ஆறவே ஆறாது. நீங்கள் வந்து ஒரு மனுஷனை வந்து அகத்தில் காயப்படுத்துனீங்கன்னா அது ஆறிடும், உள்ள மனசில் காயப்படுத்துனீங்கன்னா அது ஆறவே ஆறாது. ஜெயம் ரவி வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டார். நல்லா நம்ம ஏற்கனவே பேசின காணொலியிலும் அதுதான் சொல்லியிருக்கோம். ஜெயம் ரவி திட்டவட்டமாக தீர்க்கமாக ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஆர்த்தியை பிரிவது தான் வாழ்க்கை, ஆர்த்தியை பிரிவது தான் அடுத்த வாழ்க்கை. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் கேளுங்க, எத்தனை நாளைக்கு தான் அந்த கொடுமையை நீங்கள் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க? அதாவது வந்து ஜெயம் ரவியும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு, பெரிய வயசான ஒரு மனிதர் கிடையாது. இனிமே அவருக்கு இன்னொரு வாழ்க்கை ஒன்று இருக்குது, அடுத்த வாழ்க்கைக்கு அவர் நகரணும் இல்லையா? அந்த வாழ்க்கையை அவர் தேட தானே செய்வார். அந்த வாழ்க்கையை அவர் இழப்பாரா? இனி இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற காலகட்டங்கள் அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. அந்த மாதிரி நினைக்கும் போது, அவர் நிர்கதியாக நிற்கும் போது எங்கே எப்படி கெனிஷாவை பார்த்தாரு அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் கெனிஷா அவருக்கு அந்த இடத்துல ஆறுதலாக இருக்காங்க. ஆறுதலாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவரை அரவணைச்சிக்கிறாங்க, அணைச்சிக்கிறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க, அன்பாக இருக்காங்க. ஸோ அந்த அன்பும் ஆறுதலும் இவர் மனைவி கிட்ட அன்பு ஆறுதல் கிடைக்கல. அந்த மனைவி கொடுக்காத அன்பும் ஆறுதலும் கெனிஷா கொடுக்குறாங்க. அதனால் அங்கே போய் அவர் எப்படி சொல்கிறது, அந்த கூடாரத்தில் போய் அவர் சரணடைஞ்சிட்டார். இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணுறது ரொம்ப வேஸ்ட்டு. இதெல்லாம் மீறி இன்னொரு விஷயமும் சொல்கிறீங்க, பல கொடுமைகள் நடந்திருக்கு. அதாவது வந்து அவருக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிடையாது.
பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. நீங்கள் நம்புவீங்களா? அதாவது வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட், ஆர்த்திக்கும் ரவிக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஒரு செக்லன்னா 2 பேரும் கையெழுத்து போடணும். ஆர்த்தி மட்டும் கையெழுத்து போட்டு எடுக்க முடியாது, ஜெயம் ரவி மட்டும் கையெழுத்து போட முடியாது. தன்னிச்சையாக செயல்பட முடியாமல் அவரை வந்து முடக்கி வச்சுருந்தாங்க. அப்படி தான் நம்ம சொல்லணும். அதெல்லாம் மீறி அடங்கமருன்னு ஒரு படம், அந்த படம் வந்து வேறு ஒரு தயாரிப்பாளர் ஜெயம் ரவி வச்சு எடுக்கிறதுக்கு வராரு. ஜெயம் ரவியோட மாமியாருக்கு அங்கேயும் காசு ஆசை, எல்லாத்துலேயும் காசு ஆசை. காசு 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 வரும், காசு வரும், பணம் வரும், எல்லாம் வரும். ஆனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி வருமா அப்படின்னா அது வராது. மன மகிழ்ச்சி இன்றைக்கி இல்லாமல் போச்சே. நீங்கள் இன்றைக்கி என்னென்னமோ பண்ணி பார்க்குறீங்களே, மறுபடியும் ஜெயம் ரவி கூப்பிட்டு வந்துடலான்னு. அது மாதிரி, அதாவது அந்த படத்தில், நம்ம அந்த அடங்கமறு படத்தில் பார்த்திங்கன்னா நானும் ஒரு பார்ட்னராக சேர்ந்துக்கிறேங்கிற மாதிரிலாம் செய்யுது. அந்த படத்தை வந்து அந்த தயாரிப்பாளரை வந்து மோசம் பண்ணி, நடந்த உண்மை மோசம் பண்ணி, அவருக்கும் லாபம் கிடைக்காம இந்த லாபத்தை மொத்தம் இவங்க எடுத்துட்டாங்க. யார்? சுஜாதா விஜயகுமார். இது ஒரு பக்கம். இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு படம், அந்த படத்தோட பேர் சைரன் நினைக்கிறேன். அந்த படம் எடுத்த வகையில் ஒரு 5-6 கோடி ரூபா கடன் ஏற்பட்டுச்சு. யார்? சுஜாதா விஜயகுமாருக்கு. அந்த கடனை வந்து இவங்க அடைக்கணும். யார்? சுஜாதா விஜயகுமார் தயாரிப்பாளர், ஜெயம் ரவி அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நடிகர். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தம்பி நீங்கள் அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி மேலே அந்த 6 கோடி கடனை தூக்கி போட்டாங்க. ஜெயம் ரவி அதுக்கெல்லாம் வந்து கையெழுத்து போட்டு அதெல்லாம் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. சரி, வருமானத்தையும் பிடுங்குறீங்க, உங்களுக்கு ஏற்பட்ட கடன் சுமையும் ஜெயம் ரவி மேலே சுமத்துறீங்க. அவர் அம்மா அப்பாவை பார்க்க விட மாட்டேங்கிறீங்க, அவர் நினச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ விட மாட்டேங்கிறீங்க, சுதந்திரத்தை பறிக்கிறீங்க. எத்தனை நாளைக்கு இருப்பீங்க? ஒரு கிளியை கூட கூண்டில் வச்சு அடைச்சி வச்சிங்கன்னா அது வந்து பறக்கிறது தான் பார்க்கும். எப்படா திறந்து விடுவாங்க, எப்படா நம்ம பறப்போன்னு பார்ப்போம். இந்த கைதித்தனமான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 4 அறைக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா? அதை யாருமே விரும்ப மாட்டாங்க. இன்றைக்கி இந்த பறந்து கிடக்கிற இந்த உலகத்தில் பறந்து கிடக்கிற இந்த வாழ்க்கையை எல்லாரும் அணிவிக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஜெயம் ரவியும் அணிவிக்கணும்னு நினைக்கிறாரு. அணிவிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்துருச்சு, கிளம்பிட்டார். நிச்சயமா சார். கெனிஷா தான் என் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்தவர், அவர் தான் என்னுடைய வாழ்க்கை துணை, அவரை சுற்றி தான் வாழ்க்கை நடக்கிறது. நான் ஆர்த்தியை பிரிய நினைத்தேனே தவிர என் மகன்களை அல்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட முடிக்கிறார். இந்த வார்த்தையை எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், ஜெயம் ரவிக்கு மட்டும் கிடையாது. நான் இந்த இடத்துல ஓப்பனாக சொல்கிறேன், எல்லா ஆண்களுக்கும். நீங்கள் வந்து ஆண்களை தப்பாக பேசுகிறீங்க. தகப்பங்கிற ஸ்தானத்தில் ஆண்கள் என்றைக்குமே தவறுனதில்லை. 1-2 பேர் சல்லவாரித்தனமாக இருக்கிறவங்க ஒரு 4 பேர் இருக்காங்கிறதுக்காண்டி 400 பேரையும் நம்ம தப்பாக சொல்ல முடியாது. தவறானவங்க 4 பேர் இருக்காங்க சொசைட்டியில், அதை நம்ம தவிர்த்துருவோம். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா 199% ஆண்கள் வந்து தங்களுடைய பொறுப்பை என்றைக்கும் தட்டி கழிக்க நினைச்சதே கிடையாது. வெளி வாழ்க்கை, எத்தனையோ வாழ்க்கை இருந்தால் கூட மனைவி மேலே இருக்கிற அந்த அன்பு, குழந்தைங்க மேலே இருக்கிற அந்த பாசம் அந்த ஆண்கள் வந்து எப்போவுமே காட்டிட்டு தான் இருந்திருக்காங்க. நீங்கள் எத்தனை சார் மூட்டை தூக்குறவங்க கூட தான் பிள்ளை இன்ஜினியர் படிக்கணும்னா அது வந்து அதை டபுள் மடங்கு அந்த வேலையை பார்த்து அந்த ஃபீஸை கட்டுறான். அப்படியெல்லாம் தகப்பன் வந்து குழந்தைங்க மேலே பாசம் கட்டுறான். பொதுவாக இந்த சொசைட்டியில் என்ன நினைக்கிறா, தாய் தான் குழந்தை மேலே பாசம் காட்டுறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தகப்பன் அதுக்கு சமமாக, அதுக்கு நிகராக பாசம் கட்டுறான். தாய் வீட்டுக்குள்ளே குழந்தையை எப்படி வளர்க்கணும், எப்படி அந்த குழந்தை நல்லா வரணும்னு பார்க்குறாங்க. தகப்பன் தன் கண்ணோட கண்காணிப்புலேயே அந்த குழந்தைங்களை வளர்க்குறான். அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு எல்லா தகப்பனும் நினைப்பான். அந்த பாசம் ஜெயம் ரவிக்கும் இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த குழந்தைங்களை பார்க்கணும்னு நினச்சா பார்க்க விட மாட்டேங்கிறேன். நான் என்ன சிம்பிளாக கேட்குறேன், இவ்வளோலாம் நீங்கள் நீலி கண்ணீர்லாம் வடிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து குழந்தைய பார்க்குறதுக்கு விடுங்களேன். ஏன் குழந்தைய பார்க்கக்கூடாதா? நீங்கள் மட்டுமா குழந்தைய பற்றி இங்கே ஜெயம் ரவி தானே தகப்பன், நீங்கள் தாய், நீங்கள் அவர் தகப்பன். அப்போ உங்ககிட்ட இருக்கிற குழந்தைங்கள கொஞ்ச நாள் ஜெயம் ரவிட்ட இப்போ விடுங்களேன். நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் மனசுலேருந்து இறங்கி வருங்களேன். வந்தீங்கன்னா அது கூட மாற்றங்களை ஏற்படுத்தலாமே. நம்ம மனைவி இறங்கி வந்திருக்காங்க, நம்ம குழந்தைங்களை நம்ம அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு மாதம் இப்போ சம்மர் ஹாலிடேஸு, குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற ஏஜில் தான் இருக்காங்க. ஜெயம் ரவியோட அனுப்பி வைக்கட்டுமே, ஏன் அனுப்பி வைக்கக்கூடாது? அவர் என்ன செஞ்சிருவார் குழந்தைங்கள? இந்த மனப்பான்மை ஆர்த்திக்கு மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்கும் இருக்குது. அவர் தான் சார் சொல்கிறார், 16 வருடங்களாக நான் அனுபவித்த கொடுமைகளை விட அதெல்லாம் எதுவுமே பெருசு கிடையாது, இந்த 5 ஆண்டுகளில் ரொம்ப பெரிதும் துன்பப்பட்டேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா, அதாவது ஜெயம் ரவி வேறு ஒரு பெண்ணோடு நான் செல்கிறேன்னு சொன்னால் அது தவறு. ஆனால் ஆர்த்தியிடம் படாத பாடுபட்டு ஓடி போயிட்டு தஞ்சம் அடைந்த போன இடத்துல ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்துருக்காரு. அதனால் வந்து வேறு, அதாவது ஜெயம் ரவி இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் சொல்ல வரீங்களா சார்? புது அர்த்தங்கள்னு ஒரு படமே வந்துச்சு. என்ன நடந்துச்சு? இதுதான் நடந்துச்சு. சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சா இல்லையா? அந்த கீதாங்கிற மனைவி கிட்ட ரகுமானுக்கு தேவைப்பட்ட அன்பு கிடைக்கல. என்ன நடந்துச்சு? வீட்டில் கொடுமை நடந்துச்சு. ஓடி போய் வேற எங்கேயோ போகிறான், கோவாக்கு போகிறான். அவனும் கோவாக்கு தான் போகிறான், இவரும் கோவாக்கு தான் போயிருக்காரு. பாருங்கள் எவ்வளோ ஒற்றுமை பாருங்கள். கோவாக்கு போன இடத்துல அங்கே சித்தாரான்னு ஒரு பொண்ணு, அவங்கள பார்க்குறாரு. அங்கே ஒரு வாழ்க்கை நடந்துச்சா நடக்கலையா? அந்த படத்தை வந்து மக்கள் ஒத்துக்கிட்டாங்களா ஒத்துக்கலையா, ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையா?
இது ஜெயம் ரவி வாழ்க்கையில் அதுதான் நடந்திருக்கு. சினிமாவில் நடந்திருக்கிறது தான் இப்போ ஜெயம் ரவியில் வாழ்க்கை நடந்திருக்கு. சினிமாவில் நடந்தபோது நம்ம ரசிக்கிறோம்ல, வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு, அநியாயம் நடந்திருக்கு, அக்கிரமம் நடந்திருக்கு, ஜெயம் ரவிக்கு துரோகங்கள் நடந்திருக்கு. பல விதத்தில் ஜெயம் ரவி பாதிக்கப்பட்டிருக்கார். நல்ல மனுஷனை எல்லா விதத்திலையும் காயப்படுத்தி ஒரு ஓரத்தில் ஓடி ஒளியிற அளவுக்கு தள்ளி விட்டாங்க. இந்த தவறுகள் முழுக்குமே ஆர்த்தியும் சுஜாதா விஜயகுமார் மேலே தானே தவிர ஜெயம் ரவி மேலே இல்லை. ஜெயம் ரவி மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நல்ல மனிதர், ஈரமுள்ள மனிதர். ஓகே சார், அடுத்த அறிவிப்புகள் ஏதாவது மேலும் இது பிரச்சனையாக மாறக்கூடுச்சுன்னா நம்ம அன்றைய தினம் அதை கொடுத்து அதை உடையக்கூடிய உள்ள ஏதாவது நடந்திருக்காங்கிற செய்திகள் மட்டும் பேசுவோம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி.